மீன ராசிக்கு குரு நட்சத்திர பயிற்சி எப்படி இருக்கிறது? குரு உங்களுக்கு ராசியாதிபதி 4லே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 4லே குரு அமர்வது யோகம் அல்ல. மேலும் ராசிக்கும் 10க்கும் அதிபதி. அவர் கேந்திரத்தில் அமர்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷம் அடைவார். சுபகிரகங்கள் கேந்திரத்தில் அமர்வது கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறுவார். இப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதி ஏற்கனவே ஜென்ம சனி, அதுவும் பிரச்சனை. அதுவும் வேறு வக்ரமாக இருக்கார். இங்கே 4ல் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது பலவீனமான நிச்சயம் அது உங்களுக்கு பலமே, உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமே. காரணம், பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராசியாதிபதியே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அது பலம். பொதுவாக குருவை பொறுத்தவரை அவர் ஆட்சி பெறுகின்ற வீட்டிலே அவருடைய நட்சத்திரமும், அவர் உச்சம் பெறுகின்ற வீட்டிலே அவருடைய நட்சத்திரமும் இருக்குது. பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசியிலே இருந்தால் குரு ஆட்சி, அதே ராசியில் தான் பூரட்டாதி இருக்குது. அதே குரு உச்சம் பெறுகின்ற வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடகம், அங்கே புனர்பூசம் இருக்குது. ஆகையால் அதுதான் குரு ராஜகிரகம். அதே போல தான் சூரியன் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், சூரியன் உச்சம் பெறுகின்ற மேஷ ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை. அதனால தான் சூரியன் ராஜகிரகம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்ற வீடான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் அவரோட நட்சத்திரம், ஆனால் உச்சம் பெறுகின்ற மகர ராசியில் அவரோட நட்சத்திரம் அவிட்டம். அதனால தான் செவ்வாய் ஆட்சி கிரகம், ராஜகிரகம். இப்படி உங்களோட ராஜகிரகமாகப்பட்ட குருவோடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஜென்மசனியால் ஏகப்பட்ட இன்னல்கள், மனக்குழப்பங்கள். மனதில் குழப்பம்னா என்ன தெரியுங்களா? உங்களை குழப்பிக்கிறீங்க. அதுதாங்க மீனராசிக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே. எல்லாம் உங்கள் கையில் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நீங்கள் எடுத்து அதை சாப்பிட மாட்டீங்க. அதுதான் முன்னால் எல்லாமே இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. எல்லாம் இருக்குது, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வேலைக்கு போக மனம் இல்லை. போனாலும் அங்கே சரியாக வேலை செய்கிறதில்ல. வியாபாரம் தொழில் எல்லாம் நல்லாரும் இருக்குது, ஆனால் நீங்கள் போய் வேலை செய்ய மாட்டீங்க. தொழில் வியாபாரத்தை எதுக்கும் பார்க்க மாட்டீங்க. வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான்ட்டு மீனராசியில் போகிறவங்க இங்கேயும் அங்கேயும் அப்படியே ரெட்டை காலை வச்சுக்கிட்டு இங்கே போகலாமா அங்கே போகலாமா, இல்லை சன்னியாசி ஆகிடலாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. மீனராசிக்கு பெரிய பிரச்சனை. எல்லாம் புரிந்து கொள்ளாத நிலை. பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன தான் உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறேன்றீங்க, நான் சொல்லவும் மாட்டேன். இப்போது உங்களுக்கு 4ல் இருக்கிற குரு அவர் சொந்த நட்சத்திரம் வரனால மனம் தெளிவாகும். ஏன்னா ராசியாதிபதி அவர் நட்சத்திரம் இருக்கார் இல்லையா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு மிதுனத்தில் புனர்பூசத்துக்கு வரார். ஆகையால் இன்னும் இருப்பார், அப்படியே புனர்பூசத்துலேயே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு 80-83 நாள். ஏன்னா இப்போ 4ல் இருக்கவர் அக்டோபர் 18 வரை புனர்பூசத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு போவார், அங்கே 5க்கு போகிறார், அங்கே ஒரு 44 நாட்கள் இருப்பார், 48 நாட்கள். ஆகையால் நண்பர்களே, ஒரு 100 நாட்கள் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே 66, அங்கே கடகத்துக்கு போகும்போது அங்கே ஒரு 40 நாள். ஆகையால் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துச்சுன்னு நல்லா உறுதிட்டு கூறுகின்றேன். நலந்தரும் வழியிலே நல்ல பிரம்மாவின் நல்வாக்கு. எனவே உங்களுக்கு இப்போ நல்ல நாள் பிறந்துச்சு. ஜென்மசனியால் உங்களுக்கு இனி பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. என்ன செய்யணும்? தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லணும். வேலைக்கிழமை நீங்கள் குருவுக்கு கட்டாயமாக அர்ச்சனை செய்யணும் உங்கள் பேருக்கு. சனிக்கிழமை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அனுமன் ஆலயம் செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமையில் அனுமன் ஆலயம் செல்வார். செவ்வாய்க்கு அனுமனுக்கு பிடிக்கும். அனுமனை வணங்குகின்ற போது சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டார். உங்கள் மனதில் ஆழ் மனதில் இருக்கின்ற அந்த தைரியம் வெளியே கொண்டு வந்து விடுவார் அனுமன். ஆகையால் மாருதியை வணங்குவதனால் உங்கள் கவலைகள் நிச்சயம் மறையும். எழுச்சி பெறுவீர்கள், புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எனவே 4ல் இருக்கிற குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். 8-12 பார்க்குறார். கௌரவ பிரச்சனைகள் தீரும். எதுவுமே செய்யலை, இது பண்ணதெல்லாம் தப்பு, அது பண்ணதெல்லாம் தப்புன்னு உங்களை இழிவாக பார்த்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசுவார்கள். உங்களை புரிஞ்சுப்பாங்க. உங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே தப்பு கண்டுபிடிச்சி உங்களை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அதுதான் உங்கள் மனசு கவலையை கொடுத்துருக்கு இல்லையா? ஏன்னா 8ஆம் இடத்து குரு பார்க்குற நிலை. இப்போ அந்த கௌரவம் உயரும். அதப்போ என்னென்னா நீங்கள் தெளிவாக வேலை செய்ய போவீங்க, முயற்சி எடுப்பீங்க. அவங்களுக்கு வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது நல்ல விஷயம். 12ஆம் இடம் சுபஸ்தானத்து பார்க்குறாங்க. ஆகவே நிறைய வேலையில் உங்களுக்கு மன உறுதி கட்டினா உடல் நேரங்காலம் பார்க்காம என்னால் உழைக்க முடிகின்ற தன்னம்பிக்கையும் கடின உழைப்பையும் கொடுப்பீர்கள். ஆகையால் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும், மதிப்பு மரியாதை உயரும். எனவே தொழில் வியாபாரம் சிறப்பை பெறும். உழைப்பை கொடுப்பீர்கள். உழைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அடைவீர்கள். அதிர்ஷ்டம் என்று நான் இதை கூற மாட்டேன். உங்கள் உழைப்புக்குரிய அந்த மரியாதையை தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம்.
நீங்கள் இன்றைக்கி வருவீங்க நாளைக்கு வருவீங்களா சார் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிட்டு இருக்க முன்னால் நீங்கள் கரெக்டான டைமுக்கு போய் வேலையில் ஜம்முன்னு உட்காந்து நீங்கள் வேலையை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு காட்டுவீங்க. உங்கள் வேலையுடைய சுறுசுறுப்பால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அந்த கவலை வையா நீங்கள் வருவீங்களான்ற ஒரு எண்ணம் வந்து தன் மட்டும் நான் நிறைய லீவ் போட்டுருப்பீங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மீனராசிக்கு வேலையில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ இந்த குரு நட்சத்திர பயிற்சியில் வரனால சுகஸ்தானத்தில் குரு 4ல் வரனால சுறுசுறுப்பாக இருக்கும். உடல் நல்ல சுறுசுறுப்புனால் வேலையை போகணுன்ற எண்ணம் வரும். எண்ணம் வருவதனால நீங்கள் அந்த செயல்களை வேகப்படுத்துவீர்கள். ஆகையால் உத்தியோகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இது அமையும். மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை இருந்து வந்த அந்த நிழல் உங்கள் மீது மனதில் இருக்கின்ற அந்த கருநிழல் அதுதான் சனி. சனி ஒரு நிழல் இருள். அந்த மன இருள் வெளியே வந்து ஒரு வெளிச்சம் பெறும். ஏன்னா குரு பொன்னன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் பார்வையே யோகம். அப்போ இந்த சூரியன் பார்வைன்னு எடுத்துன்னா அது உஷ்ணம். சூரியன் பார்வை உஷ்ணம். என்ன தான் லைட்டு ஒரு பவர்ஃபுல் லைட்டு முன்னால் நம்ம போய் நின்னா நம்ம கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் அது லைட்டு வெளிச்சம்தான். லைட்டு கிட்ட கிட்ட போய் லைட்டை அப்படி கண்ணை வச்சு பார்க்க முடியுங்களா? கண்ணு போயிடும். அப்போ சூரியனை வந்து நம்ம வெளிச்சம் சொல்லிக்கூடாது. அதுக்குள்ளேயும் நல்லதும் இருக்குது, அதுலேயே பாதிப்பு இருக்குது. ஆனால் குருவுடைய பார்வை அப்படி கிடையாது. அந்த பார்வை ஒரு தெய்வீக பார்வை. ஆகையால் குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற யோகத்தை இப்போ நான் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் மீனராசி மனதிலே இருந்து வந்த சகோதர சகோதரிக்கு இருந்த அந்த இருள் அகன்று ஒளி பிறந்து அந்த ஒளி வெளிச்சம் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்து இந்த 66 நாட்கள் சகல விதத்தில் மேன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். தவறாமல் அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். குரு வழிபாடாக காகபுஜென்ற சித்தரை வணங்குங்கள். சனி பகவானுடைய பாதிப்பு தீரும். சித்தர்கள் வழிபாடு குரு வழிபாடு செய்ய வேண்டும். அதை செய்வதன் மூலம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 66 நாட்கள் மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பும் பிறக்கும் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக.